காமராஜர் சொல்லியிருக்கார், முப்படைக்கும் தலைமை தளபதியா ஒருத்தரை நியமிக்கிறதே தவறு. ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரே நாள் இரவுக்குள்ள பிரதமரையே வீட்டுக்காவல்ல வைத்து ஒட்டுமொத்த நாட்டையும் அவங்க கைப்பற்றி விட முடியும். தேசமே ஒரு இராணுவ ஆட்சி கீழே போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும். இதை பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, நீங்க மந்திரி சபையை கூட்டி திம்மையாவுக்கு வந்து கேபினெட் அந்தஸ்து கொடுங்க. கொடுத்து உலக நாடுகளில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள இராணுவ மையங்கள் எப்படி செயல்படுது, அவங்ககிட்ட என்ன மாதிரியான நவீன ரகமான துப்பாக்கிகள், பீரங்கிகள், வான் தாக்குதல்கள், கப்பல் படை தாக்குதல் எல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரை தெரிந்து வைத்துக்கொள்ள சொல்லி ஒரு 6 மாதம் ஒரு சுற்றுலா மாதிரி அவருக்கு கீழே சில முக்கியமான ஆட்களை எல்லாம் போட்டு அனுப்பி விடுங்க. அவர் சுற்றுலா போட்டும். அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 3 படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகளை நியமிச்சிருங்க. போயிட்டு வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை எதில் அகாமடேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு நேரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவரை வந்து தரைப்படைக்கே மறுபடியும் தளபதியாக போடுங்க, ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார், அதனால் அவரே வந்து பதவி விலகிடுவார் அப்படின்னு அவர் காமராஜர் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை நேரு அவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கார். நேருவுக்கு அதன் பிறகு மகிழ்ச்சி அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு காமராஜரே பதிவு செய்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர்.